ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லியோ ஜான் பால் அவர்களின் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி, சமுத்திரகனி, பிரிகேடா மற்றும் அஜய் திஷான் அவர்களின் நடிப்பில் வெளிவந்த படம் தான் மார்கன் அப்படின்ற படம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை பத்தி பார்ப்போம். அதாவது இந்த படத்துல விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு போலீஸ் ஆபீசரா இருக்கிறாரு, பாம்பேல இருக்கிறாரு. இந்த தர்பார் படத்துல வர ஆதித்யா அருணாச்சலம் மாதிரி இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பேல இருக்கிற பிளாட்ல இருட்டுல நல்லா தூங்கிட்டு இருக்காரு. லைட் போட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நம்ம விஜய் ஆண்டனி பார்க்கறதுக்கு இந்த சைனீஸ் சர்க்கிள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இங் யாங்னு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குமே அந்த மாதிரி இருக்கிறாரு. எதனாலடா மனுஷன் இப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருது. அந்த ஃபோன் காலில் சென்னையில இருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றாங்க, சார் மும்பையில் உங்கள் பொண்ணை கொலை பண்ண பேட்டர்ன்லேயே தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்காங்க சார், அதனால் இது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே மனுஷன் தமிழ்நாட்டுக்கு கிளம்பி வராரு. அந்த கேஸை விசாரிக்கிறாரு. என்னதான் நடக்குது அப்படின்னு அவர் செக் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அந்த பொண்ணு கொலை நடந்த அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் ஒன்று கிடைக்குது. அந்த ஃபுட்டேஜில் பார்த்தா ஒரு பையன் அந்த இடத்த கிராஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. அந்த பையன் ஃபுல்லாக மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு குடுன்னு ஓடுறான். இது பார்த்த உடனே ஸ்பாட்டுக்கு போன விஜய் ஆண்டனி அவர்கள் அந்த ஸ்பாட்டில் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடும் போது ஒரு பழைய அம்பாசிடர் கார் நிற்குது. அதுக்கு பின்னாடி ஒரு டாலர் ஒன்று வரைஞ்சிருக்காங்க, ஒரு ஆர்டின் போட்ட ஒரு டாலர் டிசைன் ஒன்று வரைஞ்சிருக்காங்க. யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு யோசிக்கும் போது தான் சரி ஓகே இந்த காரோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எவமாட்டான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த காரோட ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுக்க போய் அதுக்கப்புறம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியுது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவன் ஏற்கனவே இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு உடைய ஆள் ஏற்கனவே இந்த கஞ்சா கேஸில் உள்ள மாட்டிருக்கிறான், அவனை கூட நாங்கள் வான் பண்ணி அமைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் ஒன்று தெரியுது. தெரிஞ்ச உடனே கண்டிப்பாக இவனை தாண்டா இருப்பான், போதையை போட்டுட்டு ஏதாவது பொண்ணு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான், இவனை தூக்கடா அப்படின்ற மாதிரி போய் தூக்குறாங்க. அவன் பார்த்தா பயங்கரமான ஒரு ஆளாக இருக்கிறான். ஏன்னா நீச்சல் போட்டியில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள், அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளேயே 6 நிமிஷம் மூச்சு பிடிக்கிற ஆள். ஞாபக சக்தியில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது, இவரோட ஒரு வயசுல இவர் எப்படி போய் கிணத்துல குதிச்சாரு அப்படின்ற கதையெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறாரு. சித்தர் பாட்டு பாடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 நிமிஷம் தண்ணியிலே இருப்பாருன்னு சொன்ன பார்த்தீங்களா. தண்ணினா அந்த தண்ணி கிடையாதுங்க, ஸ்விம்மிங் பூலில் இருக்கிற தண்ணி. இதையும் தாண்டி அவரோட ஆத்மா பக்கத்து ஊருக்கெல்லாம் போய் இவர் பார்க்காததெல்லாம் என்ன பார்த்ததோ அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு சொல்லுது. அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளு. இதை பார்க்கும்போது அடடா நம்ம ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் படத்துக்குள்ள வந்துமா இல்லை ஒரு சூப்பர் நேச்சுரல் படத்துக்குள்ள வந்துமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. சரி இவ்வளோ பவர் உள்ள இந்த ஆளை நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் எப்படி ஒத்துக்க வைக்க போறாரு, இவங்ககிட்ட இவ்வளோ பவர் இருக்குது, இவன் எப்படி வேணாலும் ஏமாத்தலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அவர் உட்காந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஒரு விஷயம் அவருக்கு தெரியுது. அது என்ன மேட்டர்னா, இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கான 10 அம்சமும் பக்காவாக பொருந்தது இவனுக்கு. ஆனால் இவன் கொலையாளி இல்லை அப்படின்றதும் உள்மனசு சொல்லிட்டு இருக்கு. எதனாலப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்ன விஜய் ஆண்டனி அவர்களோட சொந்தக்கார பையனாச்சு எப்படி கொலைகாரனா காமிப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் என்ன கேட்காதீங்க. ஏன்னா அவர் தான் மார்கன். சரி ரைட்டு, இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கன் அவர்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. நீ ஏன் இந்த மாதிரி பைத்தியம் மாதிரி இருக்கிற, இவ்வளோ பவரோட ஏன் இருக்க அப்படின்னு கேட்கும்போது இவரோட முன்கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி அவர்களுக்கு மெர்சல் ஆயிடுது. இவ்வளோ பவரோட ஒரு ஆள் ரோட்டில் நடமாடிட்டு இருக்கியா, அட பாவி. கிறிஷ் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷன் அவர்கள் மூஞ்சில மாஸ்கெல்லாம் போட்டுக்கிட்டு நான் இல்லை அப்படின்ற மாதிரி எஸ்கேப் ஆவாரு. நீ அப்படியே வெளிப்படையாக சுற்றிட்டு இருக்கிற, நீ ரொம்ப ஆபத்தான ஆளாச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காம கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் என் கேஸுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண அப்படின்ற மாதிரி வெக்கத்தை விட்டு கேட்குறாரு. சரி ஓகே, மார்கன் அவர்களும் என்ன பண்ணுறாரு, ஓகேங்க உங்கள் கேஸுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், ஆனால் என்ன சும்மா நோண்டக்கூடாது சரியா, எனக்கு போலீஸில் வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்கல. விஜய் ஆண்டனியே லஞ்சம் கொடுக்குற மாதிரி நான் உனக்கு போலீஸில் வேலை வாங்கி கொடுக்குறேன், என் கேஸுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்டுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக இப்படி தான் போயிட்டு இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இறுதியில் இன்டர்வல் வரும்போது மார்கன் அவன் தான் கொலையாளி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல, எதுக்கே 1.5 மணி நேரம் வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் உச்சு கூட்டிகிட்டு இன்டர்வல் வெளில போயிட்டு வந்தாங்க. இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் புது கதை ஒன்று ஆரம்பிக்குது. அது என்னன்னா, இவ்வளோ நேரம் நம்ம தேடிட்டு இருக்கிற வில்லன் டாக் கிடையாது, டி அப்படின்ற மாதிரி நம்ம அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள் நடித்த அது என்ன படம், தமிழ் படம் கிளைமேக்ஸில் காமிப்பாங்கல்ல, டின்றது தான் வில்லி அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு வில்லனை காமிக்கிறாங்க. இவருக்கு பின்னாடி என்ன ஃப்ளாஷ்பேக் இருக்கு, இவர் எதனால எல்லாரையும் ஊசி போட்டு கருப்பாக்கி கொள்றாரு அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இதை விஜய் ஆண்டனி அவர்கள் மார்கன் அவர்களோட உதவியால் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணாரா இல்லையா, அதுக்கப்புறம் மார்கன் அவர்கள் இந்த படத்தில் எப்படி பிளே பண்ணியிருக்கிறார் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ஸோ இந்த படத்தோட ஜான்ரை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் மார்கன் கதை, செகண்ட் ஹாஃப் சைக்கோ கதை, ரேசிஸ்ட் கதைன்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ ஜான்ரை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்வெஸ்டிகேஷன், மர்டர், சைக்கோ, சூப்பர் நேச்சுரல், த்ரில்லர், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லா ஜானரும் இதுக்குள்ள அடங்கும். ஸோ ஓகே, இதில் விஜய் ஆண்டனி அவர்களோட பங்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இது வரேன் பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ்ஸை பற்றி பேசிடுவோம். அதாவது இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, முதல் பாசிட்டிவ் இந்த படத்தோட விஷுவல் மற்றும் எடிட்டிங். ஏன்னா இந்த படத்தோட இயக்குனரே ஒரு மிகப்பெரிய எடிட்டர், எல்லாம் பெரிய படத்துலையும் எடிட்டிங் ஒர்க் பண்ணனால ஸோ அவருக்கு எடிட்டிங் கை வந்த கலை, அதனால எடிட்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு. விஷுவல் ரொம்ப நல்லா இருந்தது. இது மட்டும் இல்லாமல் மார்கன் அவர்களை காமிக்கக்கூடிய அந்த அண்டர் வாட்டர் ஷாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு, வேற லெவல் இருக்கு, ஹீரோயிக்கா இருக்கு, ரொம்ப மாசா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அண்டர் வாட்டர் ஷாட்ஸ், ஒரு நீச்சல் அடிக்கிற ஷாட்டு, அதுக்கப்புறம் அந்த அண்டர் வாட்டரில் போயிட்டு
அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் படத்தில் வர நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் அவர்கள் தண்ணிக்கடியிலே மெடிடேஷன் பண்ணுவார்ல, அந்த மாதிரிலாம் சில வேலைகள் பண்ணுவார். இந்த சித்து விளையாட்டுகள்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சிஜி ஒர்க்கு ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் வந்து மார்கன் அவர்களோட பிஜிஎம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மார்கனாக நடித்த அந்த அஜய் அப்படின்றவர் வேற லெவலில் நடிச்சிருக்காரு. ஒரு நல்ல ட்ரெயின்டு ஸ்விம்மர் கூட, ஏன்னா நல்ல வித்தியாசமாக ஸ்விம் பண்ணுறாரு. அதெல்லாம் புதுசாக இருக்குது தமிழ் ஆடியன்ஸுக்கு. இதையும் தாண்டி இந்த படத்தில் வர ஆக்ஷன் காட்சிகள்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படின்றது இப்போ நான் வந்து கொஞ்சம் சர்க்காசியமாக கொஞ்சம் விளையாட்டாக சொன்னாலுமே கூட ரொம்ப சீரியஸாகவும் நல்லா தான் இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் போர் அடிக்காது. ஸோ விஜய் ஆண்டனி அவர்களோட படம் வந்து மினிமம் கேரண்டி அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதை விஜய் ஆண்டனி அவர்கள் இந்த படத்துலையும் ப்ரூவ் பண்ணி விட்டார். ஸோ செகண்ட் ஆஃப் எப்படி இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது விதமான ஒரு வில்லன் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, இவங்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃபுக்கும் சுத்தமாக கனெக்ஷனே இருக்காது. அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வில்லன் வந்தாண்டா கிளைமேக்ஸில் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சுன்னா இந்த மாதிரியான ஜானர் கொண்ட படங்களுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யம் விட்டு போயிடும். அதனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சுத்தமாக வில்லன் யார் அப்படின்றத நம்ம ஆடியன்ஸை வந்து யோசிக்கவே விட மாட்டாங்க. இவன் தாண்டா எப்படியும் இல்லை, இவனை எப்படியாவது ஒத்துக்க வைப்பார், ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அப்படின்ற மாதிரி தான் கதை போவோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்டர்வெல்ல அந்த சீன் எல்லாமே உடஞ்சி போயிட்டு, நீ கண்டுபிடிக்க வேண்டியது புது ஆள், கிளம்பி வா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப்லையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம். ஆனால் படம் முடியறதுக்கு ஒரு ½ hour முன்னாடியே வில்லனா நம்ம கண்டுபிடிச்சாச்சு, அட நீ தானே வில்லன், இரு எப்படியாவது நீ மாட்டு வைப்பார் அப்படின்ற மாதிரி நம்மளே வந்து ஒரு அசம்ஷனுக்கு வந்துடுறோம். ஆனால் இவங்களும் நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 கான குரல் கொண்ட வில்லன்களெல்லாம் இவங்க வந்து நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போகிறாங்க. இவங்களெல்லாம் வச்சு டைவர்ட் பண்ணால் நாங்கள் டைவர்ட் ஆகிடுவோமா? இல்லையே, நாங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டுமே இந்த ஆள் தான் வில்லனாக இருப்பான் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸே மைண்ட் செட் ஆகிட்டாங்க. பட் இருந்தாலும் அதை நியாயப்படுத்துறதுக்குன்னு ஒரு காரணம் சொன்னாங்க பார்த்தீங்களா, இதை தாங்க ஏற்றுக்கவே முடியல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வில்லனுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான பேக் ஸ்டோரி எதுவுமே இல்லை. சும்மா 19 ஒரு வில்லன், அந்த வில்லன் வந்து கொஞ்சம் பாடி ஷேமிங் பண்ணுறனால, இந்த கலாய்கிறவனால நான் கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாங்கன்னா தமிழ்நாடு சுடுகாடு இடம் தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த வில்லனும் கலாய்க்கிறவங்களெல்லாம் கொலை பண்ணுற ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கோவா மாறிடுறாரு. புதுவிதமாக இருக்குது, இது ரொம்ப புதுசாக இருக்குதுப்பா. ஸோ மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஒரு சூப்பர் நேச்சுரல் படம்னு எடுத்துகிட்டு போகலாம், ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர்னு எடுத்துகிட்டு போகலாம், இல்லைனா ஒரு சைக்கோ த்ரில்லர் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஒரு மர்டர் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்னு எடுத்துகிட்டு போகலாம். எப்படி வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான முயற்சி, ஒரு புதுவிதமான முயற்சி. ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம மர்டர் இன்வெஸ்டிகேஷன்னா ஒரு போலீஸு முக்கி 2 மணி நேரமாக வில்லனை தேடி கடைசியில் பார்த்தீங்கன்னா வேற எவனையோ கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் வில்லனுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் கொண்ட ஒரு ஆண்மகனும் ஹெல்ப் பண்ணிக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தோட கதை. ஆனால் இந்த வில்லனை கண்டுபிடிக்கிறதுக்கு சூப்பர் நேச்சுரல் ஆரா அப்படின்ற மாதிரி படம் முடிஞ்சு வெளில வரும்போது யோசித்தோம். பட் இருந்தாலும் மார்கன் கண்டிப்பாக ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5/3.